எவ்வளவு புனிதமான ஒரு இடம் இங்க இருக்குது, பதஞ்சலியூர். அப்படிதான் இதோட நிஜமான பேரு. இப்போ அது வந்து பதஞ்சலியூர் மாறி அப்போ இப்ப பழஞ்சூர் ஆயிடுச்சு. பதஞ்சலி முனி வந்து பிரதிஷ்டை பண்ண அந்த டெம்பிள், அந்த க்ஷேத்திரம், கோவில், அதுக்குள்ள அந்த சிவலிங்கம், நவ பாஷாணத்தால் செய்த அந்த சிவலிங்கம், ஆல்மரம் பாருங்க, எவ்வளவு புனிதமான இடம். என்ன பார்க்கில் போயா இந்த மாதிரி நிம்மதி கிடைக்காது. ஆனா இந்த இடம் ஏன் நீங்களெல்லாம் மறந்து விட்டேன், இப்படி ஆக்கி விட்டேன். அந்த 27 நட்சத்திர அடுப்பையை வச்சு 27 அடியில வச்சிருக்கோம். ரவ காத்து கூட போகாது, விளக்கு தீபம் கூட அதே கொஞ்சம் ஒரு அசையாம நின்று எரியும். அதே மாதிரி இங்க எவ்வளவு காத்து அடிச்சாலும் போகாது. உள்ள எப்பவும் அனலாவே இருக்கும். மழை காலமான சரி பனிக்காலமா உள்ள எப்பவும் அனல் வீசிக்கிட்டே இருக்கும். அதாவது நெருப்பாவும் இருப்பாரு, நீராவும் இருப்பாரு, எல்லாமே பஞ்சபூத ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணா இங்க வந்து பஞ்சமுக விநாயகர் வச்சிருக்கோம். அந்த பஞ்சபூத பேஸ் பண்ணி இங்க பஞ்சமுக விநாயகர் வச்சிருக்கோம். இப்போ இவரை வணங்கி வரவங்க ஃபர்ஸ்ட் இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்ச நந்தி இருக்கு, பஞ்ச நந்தி வணங்கணும். இப்போ இங்க இருக்க நந்தி பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் நம்ம நந்தி பாத்துருக்க மாட்டீங்க. இது ஸ்பெஷலாக எல்லாமே நந்தியம் பெருமாள் மனைவியோட இருப்பாரு. இங்க இதுவும் ஒரு சிறப்பு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் ஆகாதுன்னு நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு எங்க குழந்தைகள் கூட்டிருக்கு இல்லையா, இதை சுத்தி 12 சுத்து 9 பிரதோஷம் தொடர்ந்து சுத்தணும். 12 சுத்தினா ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷமா தான் நீங்க எளிமையான வழி. பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான பூஜைகள் நடக்கும். அதுக்கப்புறம் நவகிரகத்துல பாத்தீங்கன்னா தம்பதியோட இருப்பாங்க. மற்ற கோயில பாத்தீங்கன்னா நவகிரக தனியா தான் இருப்பாங்க, இங்க தம்பதியோட இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரோட ஜாதகமும் பாத்தீங்கன்னா தலையெழுத்து பாத்தீங்கன்னா நவகிரகத்திட்ட இருக்கும். அவங்களோட தலையெழுத்து அவங்க மனைவி கிட்ட இருக்கும். அவங்க இது பண்ணா அவங்க ஆட்டி வைக்க முடியும். அதனால அவங்களே சேர்த்து வழிபட கூடுதல் பலன் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மனைவிக்கு தான் பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களும் பண்ணுவாங்க. நம்ம ஐயாக்கு இவர் தான் காவல் தெய்வம். இவரு அமாவாசை அன்னைக்கு மிட் நைட்ல பூஜை நடக்கும், படையல் போடுவோம். ஒரு அமாவாசைக்கு அப்புறம் வந்து நவகிரகத்தை சுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களை பார்க்கணும். இவங்க தான் வந்து குருமார்கள். பதஞ்சலி முனிவர் தான் சாமி பிரதிஷ்டை பண்ணாரு. அதனால இந்த கோயில் பேர் வந்து பதஞ்சலியூர்னு, சார் இந்த ஊர் பேர் பதஞ்சலியூர்னு. காலப்போக்கில் அது பழஞ்சு தவறி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் சாமி பூஜை பண்ணிருக்காரு. அதனால சாமி பேர் அகத்தீஸ்வரர். இது சித்தர்கள் வழிபாட்டு ஸ்தலம் இது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் சோழ மன்னர் வந்து இங்க கோயில் கட்டினதா வளர்ந்தாங்க. சோழ மன்னர் கட்டின 1008 சிவாலயத்தில் இது ஒண்ணு. ஜாதகத்துல என்ன தோஷம் உணர்ந்தாலும் குரு தோஷம் மட்டும் கூட சொல்லுவாங்க. குரு தோஷமும் இப்ப இவங்களை வழிபட்ட அப்ப குரு தோஷமும் நீங்கும். இப்ப என்ன தடை உணர்க்கலாம். இப்போ அந்த கல்வியில சிறந்து விளங்கணும், இப்ப ஒரு எந்த ஒரு இது பட்டாலும் தொழில் தொடர்னால சரியா வரல அப்படின்ற போது குருவை வணங்கினா அதுக்கான விலக்கு அவங்க வந்து கண்டிப்பா நல்ல வழி காட்டுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான பூஜை நடக்கும். இவங்க வந்து வாராகி அம்மன், கலியுகத்தோட கண்காண தெய்வம் சொன்னா வாராகின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல தான் மற்ற தெய்வம் வழிபடுறோம் இல்லையா, ஆனா வாராகி பொறுத்த நைட்ல தான் அவங்க பூஜை நடக்கும். இவங்களுக்கு வந்து ராத்திரி தேவி இன்னொரு பேர் இருக்கு. பஞ்சமி அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள். பஞ்சமிங்கிறது ரொம்ப உகந்த நாள். இப்போ அசுத்தமான இடத்துல தெய்வங்கள் போக சொல்லுவாங்க. அசுத்தமான இடத்துல தீட்டு பட்டத்துல அந்த மாதிரி தெய்வங்கள் போக. ஆனா இவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்ககிட்ட இந்த பில்லி சூனிய ஏவல் அதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது. இவங்க வந்து கையில ஒரு கலப்பை வச்சிருப்பாங்க. எதுவும் வந்தாலும் அந்த அம்மா குத்தி கிஷ்டல போயிடுவாங்க. அதனால வந்து வாராகி ஆனதும் பகச்சி மட்டும் சொல்லுவாங்க. இன்னொன்னு எப்படின்னா போனா திருப்பி வராது அவமானம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அவமானத்தையும் இந்த அம்மா நம்பி வந்து அவங்க மீட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க அவங்கள பாத்தீங்கன்னா 21 மஞ்சள் மாலையா கட்டி பஞ்சமி தொடர்ந்து வந்து இவங்க சாத்தி வழிபட்டா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா திருமணம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 26ஆம் தேதியில இருந்து இவங்க வந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது. 9 நாள் நவராத்திரி, 9 நாள் 9 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. லாஸ்ட்ல வாராகிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஹோமம் நடக்கும். அஷ்ட வாராகிக்கு ஹோமம் நடக்கும். நீங்க வந்து கல்யாணம் ரொம்ப நல்லது.
வரும்போது இப்போ இவங்க வந்து பன்றி இது தானே. ஆனால் பன்றி வந்து கழுங்காயிட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கழுங்காயிட்டை வாங்கி அந்த பொருளாக, மஞ்சள் வாங்கி அந்த பொருளாக, அதுக்கப்புறம் சிகப்பு கலர் பூ அதெல்லாம் வாங்கி. இவங்க வந்து சப்தகன்னி. சப்தகன்னி இங்க வந்து இதுல இருக்கிறதுனால சப்தகன்னியும் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஏரியை வந்து கங்கா தேவியா பாவிச்சு இவங்களும் தினமும் பூஜை பண்ணுவாங்க. இவங்க வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான ஒரு ஹோம வேலை. சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 14 திருவிழா நடக்கும். 14 திருவிழா 10 நாள் ஹோமம் நடக்கும். அந்த 10 நாள் ஹோமத்துல என்னென்ன சாமி இருக்கோ அந்த சாமி ஹோமம் வளர்த்து இது பண்ணுவாங்க. பெரிய ஹோமம் நடக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து சப்த கன்னியை வந்து இங்க நீர் ஓடுறதுனால இவங்களுக்கும் அந்த ஹோமம் பண்ணி ஸ்பெஷலா. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கையில இவங்களை வழிபட்டு ரொம்ப நல்லது. இவர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில இருக்காரு இல்லையா, அதே விநாயகர். மற்ற விநாயகர்லாம் பாத்தீங்கன்னா கையில லட்டு வச்சிருப்பாங்க, இவர் சிவலிங்கம் வச்சிருப்பாரு. அதாவது கைலாயத்துல இருந்து சிவ பூஜை பண்றதுக்காக சிவலிங்கம் எடுத்துட்டு வந்தவர் பூலோகத்துக்கு. இவர் வந்து வலம்புரி விநாயகர், வளமை ஏற்படுத்தக்கூடியவர். இடம்புரி விநாயகர் வந்து இடையூறை தவிர்ப்பாரு. வலம்புரி விநாயகர் வளமை ஏற்படுத்தக்கூடியவர். நம்ம என்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம், என்ன ஒரு இது பண்ணோம்னா இவரை வணங்கிட்டு போனா அது வந்து மேலும் சிறப்பாக நடக்கும், மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகும். அதனால இவரை வணங்கிட்டு. இவங்க பாத்தீங்கன்னா நாகக்கன்னி, நாகாத்தம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு இவங்க. இவங்களுக்கு வந்து நாக பஞ்சமி அன்னைக்கு அதே மாதிரி 9 நாள் நவராத்திரி 9 நாள் சிறப்பான ஹோமம் நடக்கும். இதுவும் நடக்கும். லாஸ்ட்ல வந்து அஷ்டநாக ஹோமம் நடக்கும். அஷ்டநாக இருக்கு இல்லையா, அஷ்டநாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்டநாக வந்து இங்க மண்ணிலேயே செஞ்சு கோயில் சுத்தி. ஏன்னா இது வந்து பதஞ்சலி மூலியம் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம். அதாவது பதஞ்சலி பாம்பு தானே, அதனால இங்க வந்து நாகத்தோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதனால பாத்தீங்கன்னா அஷ்டநாகமும் இங்க மண்ணிலேயே பிடிச்சி வச்சு அஷ்டநாக ஹோமம் ஒண்ணு வேள்வி நடத்தும். இந்த இப்போ எப்பேற்பட்ட தோஷம்னா நீங்க, ஆனா காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் அவ்வளவு சீக்கிரம் போக சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம் காலத்துக்கும் இருக்கும், அது நாதான் பண்ணலாம் சரியாகாது. அந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு கொஞ்சம் அதோட தாக்கம் குறையுது. பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டநாக வேள்வியில வந்து காலத்துல ரொம்ப அதோட தாக்கம் கொஞ்சம் குறையும். ஆனா காலத்துக்கு அது போகாது, அது தாக்கம் கொஞ்சம் குறையும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லையா, கல்யாணம் ஆகாம இருக்காதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணலாம்னா 9 சுமங்கலி இருக்காங்க இல்லையா, அவங்க நவதுர்க்கையா பாவிச்சு அவங்கள வந்து நிப்பாட்டி அவங்க வந்து பாத பூஜை பண்ணி வசதானம் கொடுத்து அன்னதானம் போட்டு அவங்க பாதத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். அந்த மாதிரி இங்க நிறைய பேர் நடந்திருக்கு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க 7 கன்னி பெண்களை நிப்பாட்டி வயசுலயே நிப்பாட்டி அவங்க அதே மாதிரி பாத பூஜை பண்ணி வசதானம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வடை பாயசம் அன்னதானம் போடணும். அந்த மாதிரி போட்டவங்களுக்கு குழந்தை பாக்கி கண்டிப்பா நிறைய பேர் இங்க கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு உரிய நாள்ல வெள்ளிக்கிழமை போடலாம், இல்ல செவ்வாய்க்கிழமை, இல்ல அந்த நாக பஞ்சமி அந்த 5 முகம் சொன்னா 6 முகம் சொல்லுவாங்க. 5 போய் அதாவது பயத்தோட முருகான்னு கூப்பிட்டு 6 முகத்தோட நிப்பாரு. அதாவது சிவன் வேற இல்ல, இவரு வேற இல்ல, எவரோ சிவனும் ஒண்ணுதான். இப்ப முக்தி கொடுக்கக்கூடிய இப்ப எத்தனை சாமி இருந்தாலும் 2 பேரால மட்டும்தான் முக்தியை கொடுக்க முடியும். ஒண்ணு சிவனால முடியும், இன்னொரு முருகரால முடியும். ஆனா முருகரை வணங்கலாம், சிவனால 2 பேரும் ஒண்ணுதான், தப்பிக்க முடியாது. இவர் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவர். நமக்கு வந்து அதிகமா செவ்வாய் நீச்சம் போட்டாதான் உடல்நிலை சரியில்லாம போகும். அப்புறம் உடம்பு சரியில்லாத போச்சுன்னா இவர்கிட்ட செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கெண்ணெய் ஊதி சிகப்பு திரி போட்டு 5 தீபம் போடணும். அந்த மாதிரி வழிபடும் போது அந்த செவ்வாயோட ஆதிக்க நீச்சம் வந்து கொஞ்சம் குறையும். ஆனா உடல் ரீதியா பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவங்க பிறந்தாங்க. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்க வந்து 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் மக்கள் எல்லாமே அவங்க கையால அபிஷேகம் பாலாபிஷேகம். இப்போ நம்ம ஏன்னா நம்ம நம்ம எல்லாம் வந்து விஷ் பண்ண நம்ம ஏதாவது கிஃப்ட் என்ன கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பிறந்த நாளைக்கு அவர் ஐஸ் வச்சு கொஞ்சம் இது பண்ணி அவ்வளவுதான். நம்ம மனுஷன் நம்மளே இது கிஃப்ட் தரும்போது அவர் கடவுள், அவர் இது பண்ண முடியாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்த சாமி மாதிரி பெரிய இதுலாம் கிடையாது. சின்ன குழந்தைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும், சாக்லேட்டு, பர்ஃபி, இந்த பொரி உருண்டை, அந்த மாதிரி ஐட்டம் அவர் ரொம்ப பிடிக்கும். பௌர்ணமிக்கு அவருக்கு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். தினமும் நடக்கும், ஆனா பௌர்ணமிக்கு சிறப்பான பூஜை நடக்கும். உள்ள எவ்வளவு வெளியே எவ்வளவு கோயில் காத்தே அடிச்சாலும் காத்தே வராது, இப்படியேதான் இருக்கும். மத்த கோயில் தோரபாலகர் இருப்பாங்க. தோரபாலகர் தெரியுங்களா, சாமியோட வாயு காவலர்கள். அவங்க மீறி யாரும் உள்ள போவாங்க, அனுமதி இருந்தாலும் போக முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது, இவங்க வந்து நாகலிங்கேஸ்வரர், அவர் வந்து கிருஷ்ணநாதன். இப்போ இவங்க வந்து பதஞ்சலி முனிவர் பிரச்சனை இல்லையா, அவர் வந்து சாமி காவலா 2 நாகத்தை போனாரு. சாமி காவலா இவங்க மீறி யாரும் உள்ள போக முடியாது. ஆமா.
இப்போ பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கூட சில டைம் நாங்க உள்ள சாமியில பார்த்துட்டு இருக்கோம். மிட் நைட்ல வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு போவாங்க. அது நிறைய பேர் பார்த்து இப்போ மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் அதிகம் பார்க்க முடியல. நைட் டைம்ல வேணா நான் பண்ணலாம். இப்போ வந்து இவங்க வந்து காலகஸ்தியில கூட பாத்தீங்கன்னா ராகு கேது சின்னதா தான் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட அதுக்கு அவருக்கு கேதுவோட இவங்களை வழிபட்டாலும் அந்த ராகு கேது பிரச்சனை உள்ளது சரியாகும். அந்த காலத்துல வந்து ராகு கேது பரிகாசலமா இருந்துச்சு. காலப்போக்கில் அது வந்து ரொம்ப இதுவாச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பூஜை பண்ணி எடுத்துட்டு. இந்த உற்சவர்ல என்ன சிறப்புனா இவங்க மற்ற கோயில பார்த்தீங்கன்னா நின்று நிலையில இருப்பாங்க. இவங்க வந்து அமர்ந்த நிலையில இருப்பாங்க. அமர்ந்துட்டு காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி வளர்ப்பிறை பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பல்லாக்கு சுத்துவாங்க, தேய்கள் பெண்கள் தூக்குவாங்க. இங்க வந்து எல்லாருமே சம உரிமை உண்டு. இவங்க தான் அவங்க எல்லாம் கிடையாது. சாமிக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம், யார் வேணா சேவை செய்வாங்க. இங்க வந்து பிரதோஷம் எல்லாருக்கும் வேற சாப்பாடு அன்னதானம் போடுவோம். அன்னதானத்தை போடுறதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஆள் வச்சு சமைக்க மாட்டோம். இந்த ஊர்ல இருந்து சேர்ந்தாங்க வெளியில வர அடியார்கள் அவங்களே வந்து சாமிக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்தோ சமைக்கிறது எல்லாம் அவங்களே செய்வாங்க. பரிமாற்றம் போதும் யார் வேணா பரிமாறலாம், யார் வேணா சாமி துணி துவைக்கல, யார் வேணா கோயில பெருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து அதிகாரத்துக்கு யார் வேணா சாமிக்கு துணி யார் வேணா செய்யலாம். ஏன்னா சாமி வந்து எல்லாருக்கும் பொது தானமா. ஆனா அந்த நீங்க சந்திரமா இருக்க நாவுடையார் இப்ப மத்த இப்ப எதுனா வட்டமா இருக்கும். சித்தர்கள் வழிபட்டது எல்லாமே சதுரமா தான் இருக்கும். சதுரமா இருக்கிற சிவலிங்கம் எல்லாமே அதுக்கு வைப்ரேஷன் விடணும்னு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா மத்த கோயில் சூரிய ஒளி வந்து 3 நாள் போடும் இல்ல 5 நாள் போடும். இங்க வந்து 1 மாசம் ஃபுல்லாவே போடும் சாமி மேல. மாசி மாசம் அந்த 1 மாசம் ஃபுல்லா போட, புரட்டாசி மாசம் கரெக்டா சாமி மேல மட்டும் தான் போடும், வேற எங்கேயுமே வராது. அங்க கரெக்டா சாமி மேல மட்டும் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெளியே இருக்கிற நந்தி இருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த நந்தி வந்து அங்கிருந்து பார்த்தா அவருக்கு சாமி தெரியாது, மறைச்சிட்டு அவர் லைட்டா தலை எட்டி பார்ப்பார், சாச்சிருக்கும். அங்க சாமி எட்டி பார்ப்பார். இதுல இது ஒரு இல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 நாள் திருவிழா சொன்னோம் இல்லையா, கொடி ஏற்றத்தோட இந்த இப்பதான் முதல் முறையே 10 நாள் திருவிழா ஆரம்பிச்சோம். கொடி ஏற்றத்தோட கொடிமரம் வச்சு அப்ப பாத்தீங்கன்னா சாமி காயில வந்து பழஞ்ச குளத்துல கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழஞ்சு போயிருந்துச்சு. உள்ள யாரும் வந்து பூஜை பண்ண மாட்டாங்க, ரொம்ப மோசமா இருந்தது. நம்ம இந்த ஒரு ஐயா ஒருத்தர் தான் வந்து கோயிலை திறந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு. அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சாமி காலையில 6 மணில இருந்து 11 மணிக்கு பழைய குளத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து குபேர அலங்காரத்துல மாறுவாரு. அம்பாளுக்கு அதே மாதிரிதான். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமி 3 நாள் வந்து சாமிக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுவோம், பந்தக்கல் நட்டு நிச்சயதார்த்தம் வச்சு நலங்கு வச்சு பெண்ணாழை போட, அதே மாதிரி இங்க நடக்கும். அந்த நலங்கு வைக்கிறோம் பெண்கள் எல்லாருமே அவங்க நலங்கு வைக்கலாம். 3 நாள் நலங்கு வைப்பாங்க. உற்சவர் வெளியே இருப்பாரு. அவங்களுக்கு வந்து 3 நாள் பொதுமக்கள் எல்லாருமே அவங்க கையில் நலங்கு வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கும். பந்தக்கல் வச்சுட்டு பெருமாள் உற்சவர் இருக்காரு. அங்க வரவழி விநாயகர் பாத்தீங்கல்ல, அங்க இருந்து ஊர்வலமா பெண்ணாழை போட கூட்டுட்டு வந்து இங்க வந்து திருமணம் நடக்கும். திருமண வைபவம் நடக்கும். இப்ப அதே மாதிரி வளகாப்பு ஆடிப்புற வளகாப்பு போறது இல்லையா, அதே மாதிரி பெருமாள் அதே மாதிரி வந்து தங்கச்சி சீர்வரிசை எடுத்து வந்து வளகாப்பு நடத்தி கொடுப்பாரு. அதுக்கும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நீங்களும் வந்து அவங்க கையில் நலங்கு வைக்கலாம். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணா நினைச்சு நம்ம வந்து அவங்களால முடிஞ்சு சீரியஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு வலையில போட்டு அவங்களுக்கு நலங்கு வைக்கலாம்.